ஓம் சாந்தி. 19/6/2026 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, சிவபாபா உங்களுடைய மலர்களை ஏற்பதில்லை. ஏனென்றால் அவர் பூஜைக்கு உரியவராகவோ அல்லது பூஜாரியாகவோ மாறுவதில்லை. நீங்கள் கூட சங்கம யுகத்தில் மலர் மாலைகளை அழிந்து கொள்ள வேண்டியதில்லை. இப்போது தாய் தந்தையின் இதய சிம்மாசனத்தை வெற்றி அடைபவர்களே எதிர்கால சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்கள் ஆவார். குழந்தைகள் தாய் தந்தையின் மீது வெற்றி அடைவது அதிசயமாக இருக்கின்றது. முயற்சி செய்து தாய் தந்தை விட முன்னேறி செல்கிறார்கள். இப்போது பாரதம் மிகவும் துக்கத்தில் இருக்கின்றது. அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றுவது அல்லது துக்கத்தில் இருப்பவர்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகம் கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார். இச்சமயம் அனைவரும் தாழ்ந்த புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள். எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஆத்மாவின் இறகுகள் துண்டிக்கப்பட்ட காரணத்தினால் கல் புத்தி உடையவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த பழைய உடலுக்கு எவ்விதமான மதிப்பும் இல்லை. சிவ் பாபாவுக்கு எந்த ஒரு தேகமும் இல்லை. இந்த பழைய உலகத்தில் ஆத்மா மற்றும் உடல் இரண்டும் அழுக்காக இருக்கின்றது. அழுக்காக மாறிவிட்டதால் தந்தையை மறந்து கல்லிலும் முள்ளிலும் அனைத்தையும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். அதாவது இறைவனை சர்வ வியாபி என்று கூறிவிட்டார்கள். நீங்கள் மாய் வெற்றி அடைவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்தில் அனைவரிடமும் அன்போடு நடக்க வேண்டும். ஆனால் ட்ரஸ்டியாக இருங்கள். இந்த அழுக்கான உலகம், அழுக்கான உடலில் வந்து நம்மை தந்தை எவ்வளவு உயர்ந்தவராக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகி நமக்கு சேவை செய்வதற்காக இந்த அழுக்கான உலகத்தில் தந்தை வந்திருக்கின்றார். பாபாவின் இதயம் என்ற சிம்மாசனத்தை வெற்றி அடைய முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தில் ட்ரஸ்டியாக இருந்து அன்போடு அனைவரையும் நடத்த வேண்டும். மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். யோக பலத்தால் ஆத்மாவை சுத்தமாக ஆக்க வேண்டும். இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். இங்கே மலர் மாலையை ஏற்றுக்கொள்ளாமல் மனமுள்ள மலராக ஆக வேண்டும். பலனுக்கான ஆசையை தியாகம் செய்து நன்றாக முயற்சி செய்யக்கூடிய சிரேஷ்ட முயற்சியாளர் ஆகுக. யார் முயற்சிக்கான பலன் அடைவதற்கான ஆசையின்றி இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சிரேஷ்ட முயற்சியாளர் என்று கூறப்படுகின்றனர். எங்கு ஆசை இருக்கின்றதோ அங்கு தூய்மை அழிந்து விடுகின்றது. மேலும் யோசிப்பவர்களாக ஆகிவிடுகின்றனர். யார் இங்கேயே பலன் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் தங்களது எதிர்கால வருமானம் சேமிப்பை குறைத்துக் கொள்கிறார்கள். ஆகையால் ஆசை என்ற வார்த்தைக்கு பதிலாக நல்லது என்ற வார்த்தை நினைவில் கொள்ளுங்கள். சிரேஷ்ட முயற்சியாளர்கள் சதா கரையற்றவர்களாக ஆவதற்கான முயற்சி செய்வார். எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி அடைய மாட்டார்கள். சாதனங்களை தாமரை மலராக பயன்படுத்துங்கள். ஏனெனில் இது உங்களது கர்ம யோகத்தின் பலனாகும். சர்வஸ்வ தியாகி குழந்தைகளிடம் முக்கியமாக சரள குணம் மற்றும் பொறுமை குணம் அவசியம் இருக்கும். இப்படிப்பட்ட குழந்தைகள் சுயம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் அனைவரையும் ஈர்த்து விடுவார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக ஆகிவிடுவார்கள். ஒருவேளை சரள குணம் இல்லையெனில் அன்பானவர்களாகவும் இருக்க முடியாது. சாக்காரத்திலும் பார்த்திருப்பீர்கள், எந்த அளவுக்கு ஞானம் நிறைந்தவராக இருந்தாரோ அந்த அளவுக்கு சரள சுபாவம், வயோதிகளிடம் வயோதிகராக, குழந்தைகளிடம் குழந்தையாக நடந்தார். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.